இளவரசரும் நந்தினியும் நின்ற இடத்தை நோக்கி வந்தியத்தேவன் விரைவாகவே நடந்தான். அவன் அவ்விடத்தை அடைவதற்குள் கொஞ்சம் சந்தேகம் தோன்றிவிட்டது. இவள் நந்தினிதானா? பழுவூர் ராணிக்குரிய ஆடை ஆபரணங்கள் ஒன்றுமில்லையே. சந்நியாசினியைப் போல் அல்லவா எளிய உடை தரித்திருக்கிறாள். முகம் நந்தினி முகம் மாதிரி தோன்றுகிறது. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமும் இருக்கிறது. அது என்ன? அவர்கள் நின்ற இடத்துக்கு வந்தியத்தேவன் சென்றதும் அந்த ஸ்திரீ நகர்ந்து வீதி ஓரத்து வீடுகளின் நிழலில் மறைந்தாள். வந்தியத்தேவன் பரபரப்புடன் அவளை தொடர்ந்து செல்ல பார்த்தான். இளவரசர் அவனுடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார். ஐயா, அந்த ஸ்திரீ யார்? பார்த்த முகமாக தோன்றியது என்றான். இதற்குள் அங்கு வந்து சேர்ந்த ஆழ்வார்க்கடியான், அந்த ஸ்திரீ சோழ நாட்டின் குல தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும். அதோ பாருங்கள், நாம் அச்சமயம் நகர்ந்திராவிட்டால் இத்தனை நேரம் புத்த பெருமானின் சரணங்களை அடைந்திருப்போம் என்றான். திருமலை சுட்டிக்காட்டிய இடத்தை பார்த்தார்கள். அங்கே கட்டிடத்தின் மேற்பகுதி இடிந்து விழுந்திருந்த இடம் ஒரு சிறிய குன்றை போல் இருந்தது. ஒரு சிறிய யானையை கூட அந்த குன்று வெளியில் வர முடியாதபடி அமுக்கிக் கொண்டு இருக்கும்.